Hi everyone, welcome back to my YouTube channel. Last 3 years என்னால என்னோட சேனல்ல எந்த வீடியோஸுமே போட முடியாம போயிடுச்சு. என்னோட லைஃப்ல நடந்த நிறைய unexpected eventsனால என்னோட வீடியோஸ் வந்து கண்டினியூஸா போட முடியல. அதுக்கான மென்டல் ஸ்ட்ரென்த் என்கிட்ட இல்லாம போயிடுச்சு. அடி மேல அடி விழுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எழுந்து நிற்கவே முடியாத அளவுக்கு அடுத்தடுத்து விழுந்த அடிகளால நான் ஒரு மாதிரி உடைஞ்சு போயிட்டேன். So I took some time mentally, emotionally and physically heal and recover ஆகிறதுக்கு நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இப்போ 100% நான் ஹீல் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு கேட்டால் நிஜமாவே எனக்கு தெரியாது. பிகாஸ் கிரீவிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்க்கு ஒரு டைம் லைனே கிடையாது. ஸோ எவ்வளோ நாள் ஆகும், அது ஹீல் ஆகுமா அப்படின்றதெல்லாம் நம்ம கையில் இல்லை. பட் எனக்கு ஒரு விஷயம் தெரியும், இந்த 3 இயர்ஸில் எனக்குள்ள நிறைய அக்செப்டன்ஸ் வந்திருக்கு, ஏற்றுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இங்கேருந்து முன்னாடி மூவ் ஃபார்வர்ட் ஆகணும் அப்படின்றது எனக்கு நல்லாவே புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸாக சேனல் எல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். பட் சடனாக ஒரு ஐடியா, கிவ் அப் எல்லாம் பண்ண வேண்டாம், அகெயின் நம்ம ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ ஃபர்ஸ்ட் வீடியோவாக என்ன மாதிரியே நெருக்கமானவங்களை இழந்து கிரீவிங் பீரியட்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்காக என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி அவங்களை கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நான் கிரீவிங் பற்றி தான் போட போகிறேன். ஸோ எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் என்னால் சொல்ல முடியாமல் இருக்கும். ஸோ ஸ்டே டியூன். அடுத்தடுத்து நல்ல கண்டென்ட்ஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸாக நான் எழுந்திருக்கிற கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஹோப்பை திருப்பி மீட் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோஸும் இந்த சேனலும் நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஸ்டே டியூன். நிறைய அமேசிங் வீடியோஸ் கூட உங்களை நான் சீக்கிரமாகவே மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.